Hi friends, welcome back to IGNOPALS. இப்போ நம்ம IGNO அட்மிஷன் போர்ட்டலை ஓப்பன் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, அட்மிஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு APAAR ஐடி க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு. அது என்ன சொல்லுவோன்னா அப்பார் ஐடி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு இந்த அப்பார் ஐடினா என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிஜிட்டல் லாக் மானிட்டர் இல்லையா, இப்படின்னு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. அதை இந்த வீடியோவில் கம்ப்ளீட் ப்ராசஸாக சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து டிஜி லாக்கரை வந்து லாகின் பண்ணுறது. ஃபஸ்ட்டு டிஜி லாக்கருங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். லாகின் பேஜில் வந்து ட்ரை யூஸிங் ஆதார் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் 6 டிஜிட் டிஜி லாக்கர் செக்யூரிட்டி பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் என்ட்ரு பண்ண உடனே அப்புறம் வந்துட்டு வெரிஃபை பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன். இப்போ உங்கள் ஆதாரோட லிங்க் ஆகியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் இல்லையா, அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணணும். ஓடிபி வெரிஃபை ஆன உடனே உங்கள் டிஜி லாக்கர் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து சர்ச் அப்பார் ஐடி, அதான் வந்து நம்மளோட தேர்ட் ஸ்டெப். லாகின் ஆன உடனே மேலே இருக்கிற சர்ச் பாரில் அப்பார்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் ரிசல்ட்டில் வந்துட்டு அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ், அதாவது ஏபிசின்னு வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் அப்பார் ஐடி க்ரியேட் பண்ண பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து அப்பார் ஐடியை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். இங்கே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். ஐடென்டி டைப்புன்னு கேட்ட இடத்துல வந்து நன்னுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக செக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். ஃபைனலி கெட் டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இஷ்யூடு டாக்குமெண்ட்டை செக்ஷனுக்கு போனீங்கன்னா அங்கே உங்கள் அப்பார் ஐடி வந்து ரெடியாக இருக்கும். 3 டாட்ஸை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பிடிஎஃப் ஃபைலில் IGNO அட்மிஷன் ப்ராசஸில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஆதார் மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். டிஜிலாக் பின் வந்து மறந்தால் ஃபர்கட் பின் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. அட்மிஷன் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக அப்லோட் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ரொம்ப ஈஸியாக உங்கள் அப்பார் ஐடியை க்ரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு அட்மிஷனில் ஏதாவது டவுட் இருந்தாலோ IGNO அட்மிஷன் அப்டேட், அசைன்மெண்ட், அதுக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி எதுக்காச்சும் ஹெல்ப் வேணும்னா நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் மூலயமா காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.